Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த tutorial நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா echo command உடைய 7 சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா புரியும். echo command பாத்தீங்கன்னா மெயினா ஃபைல் ஆபரேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம பார்க்குற 7 டிப்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபைலை எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற ஃபைலை எப்படி டெக்ஸ்ட்டை அப்பன் பண்றது, அதுக்கப்புறம் ஃபைலை எப்படி காப்பி பண்றது cp command இல்லாம ஒரு ட்ரிக்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் எப்படி மெர்ஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எப்படி காமிக்கிறது, ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸை மட்டும் எப்படி காமிக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டைரக்டரி மட்டும் எப்படி காமிக்கிறது. இந்த மாதிரி 7 ஆப்ரேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபைலை எப்படி எக்கோ கமாண்டில் பண்ணுறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக கேட் கமாண்டாக இருந்தாலும் சரி, எக்கோ கமாண்டாக இருந்தாலும் சரி, இந்த அவுட்புட் ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர் வச்சு தான் நான் ஃபைலை கிரியேட் பண்ண முடியும். இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் லினக்ஸில் ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர் பேர். குறிப்பாக அவுட்புட், அதாவது நம்ம ரைட்டிங் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேவ் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, அவுட்புட் எல்லாமே ஒரே மாதிரி தான். இந்த கிரேட்டர் தென் சிம்பிளை வச்சு தான் நம்ம ஃபைலை கிரியேட் பண்ண முடியும். இதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கோ, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஸ்பேஸ், உங்களுடைய மெசேஜ், அதுக்கப்புறம் மெசேஜ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கிரேட்டர் தென் சிம்பிள், அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் பண்ணக்கூடிய ஃபைலோட நேம், அந்த ஃபைல் நேம் நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்படி தான் ஃபைலை எக்கோ கமாண்ட் மூலமாக நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ நான் உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறேன். எக்கோ ஸ்பேஸ், இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் டைப் பண்ணலாம், குட் மார்னிங், குட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் மெசேஜை முடிச்சிட்டேன், ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கிரேட்டர் தென் சிம்பிள், அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா tt1.txt கொடுக்குறேன். இப்போ இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் ஆக்சுவலாக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த மெசேஜை அப்படியே ரீடைரக்ட் பண்ணுது. அதாவது ரீடைரக்ட்னா ஸ்டோர் பண்ணுது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபைலில் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணுறது நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபைல் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு கேட் ஸ்பேஸு ஃபைல் நேம் டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காமிக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு டிப்ஸ். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபைலில் எப்படி டெக்ஸ்ட்டை அப்பன் பண்ணுறது. ஒரு சிங்கிள் கிரேட்டர் தென் சிம்பிளை ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். 2 கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா அது அப்பண்டாக மாறிடும், அவ்வளோதான் வித்தியாசம். அதே சின்டாக்ஸ் தான். ஒரு கிரேட்டர் தென் பதிலாக 2 கிரேட்டர் தென் யூஸ் பண்ணிங்கன்னா அது அப்பன் மூடாக மாறிடும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே இருக்கிற நம்மளோட இன்புட் ஃபைலை நம்ம டெக்ஸ்ட்டை அப்பன் பண்ணிக்கலாம். இது நியூ ஃபைல் கொடுக்கக்கூடாது, ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபைல் தான் கொடுக்கணும். இப்போ நான் டெமோ காமிக்கிறேன். இப்போ எக்கோ ஸ்பேஸ் உங்களுடைய அப்பன் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட், இப்போ நான் வெல்கம் குட்னு கொடுத்துட்டேன். இதான் நான் அப்பன் பண்ணக்கூடிய கண்டென்ட். இப்போ ஸ்பேஸ் விட்டுட்டு டபுள் கிரேட்டர் தென் சிம்பிள், டபுள் கிரேட்டர் தென் ஸ்பேஸ், ஏற்கனவே இருக்கிற ஃபைல் தான் கொடுக்கணும், நியூ ஃபைல் கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற ஃபைலை நம்ம அப்பன் பண்ணுறோம். ஏன்னா அப்பண்டுங்கிறதே சில கண்டென்ட் நம்ம விட்டுட்டோம், அந்த ஃபைலை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா தான் அப்பண்டே யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் அப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபைலை கொடுத்து பார்க்குறேன். இப்போ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் குட் மார்னிங்கிறது கரெக்டாக அப்பண்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் குட்டு, இப்போ நான் நியூவாக அப்பன் பண்ணது வெல்கம் குட் அப்படிங்கிறது அப்பண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டை அப்பன் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது டிப்ஸு. அடுத்தது மூணாவது டிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக ஃபைலை காப்பி பண்ணணும் அப்படின்னா லினக்ஸில் சிபிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஒரு ட்ரிக்ஸோட நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுதான் இப்போ பார்க்க போகிறது. எக்கோ கமாண்டில் எப்படி நம்ம ஃபைலை காப்பி பண்ண போகிறோம் சிபி இல்லாமல் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கமாண்ட் சப்ஸ்டியூஷன் ஒரு டாபிக் இருக்குது. இந்த கமாண்ட் சப்ஸ்டியூஷன் ஒரு முக்கியமான டாபிக். இதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன், இதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துங்க, ஓகேங்களா. இப்போ நான் கமாண்ட் சப்ஸ்டியூஷனாக என்னங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ கமாண்ட் சப்ஸ்டியூஷனாக என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பில்டிங் கமாண்ட் எந்த கமாண்டாக இருந்தாலும் சரி அந்த கமாண்டோட அவுட்புட்டை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் கமாண்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த கமாண்ட் சப்ஸ்டியூஷனை பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஃபஸ்ட்டு வழி பார்த்தீங்க அப்படின்னா டாலரு ஃபங்க்ஷன் பிரேசஸ்ஸு, அதுக்குள்ளே நீங்கள் எந்த கமாண்டை டிஸ்பிளே பண்ண போகிறீங்களோ அந்த கமாண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ் கமாண்டாக இருக்கலாம், டேட்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு லினக்ஸ் கமாண்ட், எந்த லினக்ஸ் கமாண்ட் ஆனாலும் நீங்கள் அதோட அவுட்புட்டை எடுத்துக்க முடியும். இது ஃபஸ்ட்டு வழி. அப்படி இல்லை அப்படின்னா பேக் கோட் சிம்பிள், சிங்கிள் கோட் கிடையாது, பேக் கோட்குள்ளே அந்த கமாண்டை கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இதில் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணாலும் இந்த கமாண்ட் சப்ஸ்டியூஷன் ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை வச்சு தான் ஃபைலை காப்பி பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறேன் அப்படின்னா சின்டாக்ஸ் எக்கோ
இப்போ நான் வந்து எக்கோ கமாண்டில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமாண்ட் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுறேன், ஆனால் அதை அசைன் பண்ணல, அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா எக்கோவில் நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ணாலும் அது அப்படியே வந்து டெர்மினலில் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ எக்கோ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டாலர் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமாண்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஓல்டு ஃபைல், எனக்கு ஒரு ஃபைலை வந்து இன்னொரு ஃபைலுக்கு காப்பி பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து சோர்ஸ் ஃபைலாக இருக்கும். அந்த சோர்ஸ் ஃபைலை இந்த கமாண்ட் சப்ஸ்டியூஷன் வழியாக அவுட்புட்டை வாங்கி டார்கெட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நான் வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஆப்ரேஷன் ஆக்சுவலாக 2 ப்ராசஸ் நடக்குது. ஒன்று வந்து கமாண்ட் சப்ஸ்டியூஷன் மூலமாக ஃபஸ்ட்டு இன்புட் ஃபைலுடைய அவுட்புட்டை வாங்கிக்கிறேன். அந்த வாங்கின அவுட்புட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணாமல் எக்கோ மூலம், ஏன்னா எக்கோ கமாண்டில் நீங்கள் எதை வாங்கினாலுமே அதை அப்படியே டெர்மினலில் பிரிண்ட் ஆகிடும். அதை பிரிண்ட் பண்ண விடாமல் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுட்டு அதை அப்படியே வந்து டார்கெட் ஃபைலுக்கு நான் காப்பி பண்ணுறேன், அதாவது ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணாலும் வந்து உங்களுக்கு ஃபைல் வந்து காப்பி ஆகும். இதுதான் வந்து காப்பிக்கான எக்ஸாம்பிள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா SMS.txt வந்து நான் ஏற்கனவே வந்து குட் மார்னிங் வெல்கம் டு லினக்ஸ்னு கொடுத்துருக்கேன். இதை வந்து message.txtக்கு நான் வந்து காப்பி பண்ணுறேன். நார்மலாக நம்ம காப்பி பண்ணால் சிபி ஸ்பேஸ் SMS.txt ஸ்பேஸ் message.txtன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஆனால் அதை சிபி கமாண்ட் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னா எக்கோ கமாண்ட் சப்ஸ்டியூஷன் டாலர் ஃபாலோட் பை நம்மளுடைய கமாண்ட். இப்போ நம்ம ஒரு ஃபைலை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக என்ன பண்ணணும்னா கேட் ஸ்பேஸ் ஃபைல் நேம், எனக்கு ஃபைலுடைய கண்டென்ட் தான் தேவை. அந்த கண்டென்ட்டை எக்கோவில் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். அதை பிரிண்ட் பண்ணாமல் கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து காப்பி பண்ணுற டார்கெட் ஃபைலுக்கு message.txt. இப்போ கேட் message.txtன்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இன்புட் ஃபைலில் என்ன கண்டென்ட் இருந்தோ அது அப்படியே காப்பி ஆகிடும். இதுதான் வந்து காப்பி பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நான் லைவ் டெமோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கேட்டு F1 இந்த கண்டென்ட்டை அப்போ நான் புது ஃபைலுக்கு காப்பி பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணால் எக்கோ கமாண்ட் சப்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணால் டாலர் ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டர், இது வந்து சின்டாக்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேட்டு F1 கொடுத்தீங்கன்னா அந்த கேட் F1 என்ன நடக்குது அப்படின்னா அந்த கமாண்ட் சப்ஸ்டியூஷன் வழியாக அதனுடைய கண்டென்ட் குட் மார்னிங் ஹலோ வேர்ல்டு வந்து எக்கோக்கு இன்புட்டாக கொடுக்குது. இதை அப்படியே கொடுத்தீங்கன்னா அது அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். இதை டெர்மினல் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பதிலாக நான் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுட்டு இதை வந்து நான் காப்பி பண்ணுறேன். ஸோ ch.txtன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டு ch.txtன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த கண்டென்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக காப்பி ஆகிடும். ஸோ ஹலோ வேர்ல்டு குட் மார்னிங் ரெண்டுமே காப்பி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ட்ரிக்ஸ், இது வந்து சிபி கமாண்ட் இல்லாமல். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமாண்ட் சப்ஸ்டியூஷன் வச்சு பண்ணுறேன். இந்த கமாண்ட் சப்ஸ்டியூஷனை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் தனியாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனோட வீடியோ லிங்க் இங்கே கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. அடுத்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் மெர்ஜிங். ஸோ இந்த ஃபைல் மெர்ஜிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து கமாண்ட் சப்ஸ்டியூஷன் மூலமாக தான் நடக்குது. ஸோ கமாண்ட் சப்ஸ்டியூஷனாக நம்ம என்ன ஃபைல் மெர்ஜிங்னா என்ன அப்படின்னா மினிமம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபைலை ஒரு ஃபைலோட மெர்ஜ் பண்ண, அதாவது ஒரு ஃபைலை ரைட் பண்ணிங்கன்னா அதான் வந்து ஃபைல்ஸ் மெர்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா L4.txt SMS.txtங்கிற 2 ஃபைல் இருக்குது. இந்த 2 ஃபைலோட கண்டென்ட்டை ஒரு தேர்டு ஃபைலில் மெர்ஜ் பண்ணுறோம், அதாவது அந்த கண்டென்ட் அப்படியே வந்து மெர்ஜ் ஆகுது. மெர்ஜிங்னா வந்து உங்களுக்கு வந்து மூவிங் கிடையாது, மல்டிபிள் ஃபைலோட கண்டென்ட்டை ஒரு ஃபைலில் காப்பி பண்ணுறது தான் அந்த மெர்ஜிங்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எக்கோவில் என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே பண்ண காப்பி, அந்த ஏற்கனவே நம்ம காப்பி பண்ண பார்த்தீங்கன்னா அதே சின்டாக்ஸ் தான். அங்கே ஒரு ஃபைல் கொடுக்குறது பதிலாக இங்கே 2 ஃபைல் கொடுக்குறோம், அவ்வளோதான். 2 ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் ஃபைலில் அது மெர்ஜ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஃபைல் மெர்ஜிங் நம்ம பண்ணுவோம். இப்போ நான் டெமோ காமிக்கிறேன். கேட்டு F1 இது ஃபஸ்ட்டு ஃபைல், இது வந்து செகண்ட் ஃபைல், இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபைல். இப்போ இந்த 3 ஃபைலை நான் ஒரே ஃபைலை மெர்ஜ் பண்ண போகிறேன். எக்கோ டாலர் இப்போ கேட்டு ஸ்பேஸ் ஃபைல் நேம் ஃபஸ்ட்டு ஃபைல் ஸ்பேஸு செகண்ட் ஃபைல் ஸ்பேஸு தேர்ட் ஃபைல் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்பேஸ் விட்டது கிரேட்டர் தென் சிம்பிள். இப்போ வந்து result3.txtன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஃபைல்ஸ் வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ மெர்ஜ் பண்ண ஃபைலை பார்க்கணும் அப்படின்னா கேட்டு ஸ்பேஸ் txtன்னு கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபைலோட கண்டென்ட் வந்து குட் மார்னிங் ஹலோ வேர்ல்டு அது வந்துடுச்சு. செகண்ட் ஃபைலோட கண்டென்ட் வந்து குட் நைட்டு ஹலோ வேர்ல்டு இதுவும் வந்துடுச்சு. தேர்ட் ஃபைலோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் குட் ஹலோ வேர்ல்டு இருக்குது, இதுவும் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஃபைல்ஸை மெர்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ ஃபைல்ஸ் சொன்னாலும் ஒரே ஃபைலை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிப்ஸு. அதுக்கடுத்த டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம எல்எஸ் கமாண்ட் வச்சு தான்
கரண்ட் டைரக்டரியில் வந்து ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணோம். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ கமாண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கோ ஸ்பேஸ் ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து இந்த மாதிரி காமிக்கும். இல்லை ஸ்டார் கொடுத்தாலும் இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து காமிக்கும். இது வந்து ஒரு டிப்ஸு. அடுத்த டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபைல் மட்டும் நீங்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் மெட்டா கேரக்டர் ஸ்டாரோட உங்களோட என்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷனோ அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஃபைல் மட்டும் காமிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஷெல் ஃபைல் மட்டும் தேடணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அப்போ வந்து star.shன்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ ஷெல் ஃபைல் இருக்குது காமிக்கும். அது மாதிரி இமேஜஸ் வந்து தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்போ star.jpeg கொடுத்தீங்கன்னா வெறும் jpeg இமேஜஸ் மட்டும் காமிக்கும். இப்போ டெக்ஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா .txt மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபைலில் தேட போகிறீங்களோ அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷனை ஸ்டாருக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை மட்டும் தான் காமிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல் இருக்குது. இதில் வந்து எனக்கு வந்து star.sh மட்டும் வேணும், அதாவது ஷெல் ஃபைல்ஸ் மட்டும் வேணும். ஷெல் ஃபைல்ஸே இவ்வளோ இருக்குது, ஓகேங்களா? அது மாதிரி வந்து star.txt வெறும் டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இமேஜஸ் வந்து நான் இதில் எதுவும் வைக்கல, ஸோ அதனால் இமேஜஸ் வந்து இருக்காது. இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இது வந்து ஒரு டிப்ஸு. அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் டைரக்டரியை மட்டும் நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா எக்கோ கமாண்டில் வந்து இந்த மெட்டா கேரக்டரோட ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து நீங்கள் போடணும், ஓகேங்களா? இந்த ஸ்பெஷல் பேட்டர்ன் வந்து ஸ்டார் ஃபாலோட் பை பேக் ஸ்லாஷை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபைலுக்கு பதிலாக வெறும் டைரக்டரி மட்டும்தான் இது காமிக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து இதை நம்ம பார்த்துருவோம். எக்கோ ஸ்டார் பேக் ஸ்லாஷ் இதை கொடுத்தீங்கன்னா வெறும் டைரக்டரியை மட்டும்தான் காமிக்குது, ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த டைரக்டரியோட கண்டென்ட் செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு டிப்ஸ். அடுத்த டிப்ஸ், ஓகே, இவ்வளோ மொத்தம் 7 டிப்ஸ் வந்து நம்ம வந்து எக்கோ கமாண்டில் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது எக்கோ கமாண்ட் வழியாக, அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ஏற்கனவே இருக்கிற ஃபைலுக்கு வந்து ஆட் பண்ணுறது, அதாவது அப்பெண்ட் பண்ணுறது, அது வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து ஃபைலை வந்து நம்ம எப்படி காப்பி பண்ணுறது சிபி கமாண்ட் இல்லாமல் அதை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைல்ஸை வந்து எப்படி ஒரு சிங்கிள் ஃபைலாக மெர்ஜ் பண்ணுறது அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எல்எஸ் கமாண்ட் மாதிரி எப்படி வந்து கரண்ட் டெர்மினலில் அதாவது கரண்ட் டைரக்டரியில் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸை காமிக்கிறது அதை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வெறும் ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸை மட்டும் காமிக்கணும் அப்படின்னா அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் டைரக்டரியை மட்டும் காமிக்கணும் அப்படின்னா அது லாஸ்ட் டிப்ஸ், ஓகேங்களா? இந்த 7 டிப்ஸை வந்து எக்கோ கமாண்ட் மூலமாக வந்து பண்ணலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.